வணக்கம் மக்களே, வெல்கம் டு சேவல் கோடியான் தமிழ் டாக். முருகப்பெருமானுடைய எத்தனையோ வழிபாட்டு முறைகளை பற்றி நாம் அறிந்திருப்போம். மலை மீது அமர்ந்து முருகன் அரசாட்சி புரியும் அழகினை ரசித்திருப்போம். ராஜகோபுரத்தோடு வானோங்கி நிமிர்ந்து நிற்கும் கந்தனுடைய திருக்கோவில்களை கண்டிருப்போம். ஆனால் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய கந்தனுடைய திருக்கோவிலை இராணுவத்தினர் அழித்த போதிலும் மணிகோபுரத்திலே இருந்த அதிக எடை கொண்ட மணியை குண்டு போட்டு தகர்த்து எறிந்த போதும் இன்றும் நிமிர்ந்து நின்று காட்சி தரும் கோவில்தான் இலங்கை யாழ்ப்பாணத்தில் தொண்டைமனார் பகுதியில் இருக்கும் செல்வ சன்னதி திருக்கோவில். பல அதிசயங்களும் பல அற்புதங்களும் நிறைந்த இந்த கோவில் பற்றிய வரலாற்று கதையைத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாருங்கள் மக்களே, தமிழோடு இணைவோம். முன்னொரு காலத்தில் சூரபத்மன் என்ற அசுரன் தனது தவ வலிமையால் 108 அண்டம் உயிர் வாழவும் 1008 அண்டம் அரசாளவும் ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறக்காத பிள்ளை மூலமாகத்தான் தனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என்ற வரத்தினையும் சிவபெருமானிடமிருந்து பெற்றிருந்தான். வரத்தினை பெற்ற சூரபத்மன் சர்வலோகங்களையும் அராஜகமாக ஆட்சி புரிந்தான். அசுரனால் துன்புறுத்தப்பட்ட மக்கள் அனைவரும் வேதனையில் சிவனை நாடவே சிவனின் நெற்றிக்கண்ணில் தோன்றிய 6 தீப்பிழம்புகள் சரவண பொய்கை ஆற்றில் விழுந்து குழந்தையாக உருமாறி கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதுதான் ஆறுமுக கடவுள் என்று அழைக்கப்படும் முருகப்பெருமான். தாயின் வயிற்றில் பிறக்காத பிள்ளை ஒன்று தன்னை கொன்று முடிக்க மண்ணில் பிறந்து விட்டது என்பது அறியாத சூரபத்மன் பூலோகத்தில் தனக்கு மரணமே இல்லை என்று அகங்காரம் கொண்டிருந்தான். மேலும் இலங்கையில் மகேந்திரபுரி மலையை சுற்றியுள்ள மக்களுக்கு கடும் இன்னல்களை கொடுத்து வந்தான். இதனை அறிந்து கொண்ட முருகப்பெருமான் வீரபாகுவை அழைத்தார். வீரபாகு மகேந்திரகிரிக்கு சென்று அங்கே அகங்காரத்தில் பித்து பிடித்திருக்கும் சூரபத்மனிடம் சென்று கூறு, அவனை அழிப்பதற்கு கார்த்திகேயன் பிறந்து விட்டான் என்று, மேலும் அவனது சம்கார நாள் விரைவில் நிகழும் என்பதையும் கூறி எச்சரித்து வா என்று கட்டளையிடுகிறார். கட்டளையை ஏற்றுக்கொண்ட வீரபாகு கடல் பயணமாக இலங்கையில் இருக்கும் மகேந்திரபுரிக்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அசுரனை சந்தித்த வீரபாகு சூரபத்மனிடம் முருகப்பெருமான் கூறிய எச்சரிக்கை செய்தியை தெரிவித்தான். தன்னுடைய மரண செய்தியை கேட்ட கோபத்தில் வீரபாகுவின் மேல் கோபம் கொண்டு தனது வாளை ஓங்கினான் சூரபத்மன். அதை தடுத்த வீரபாகு, அடே முட்டாளே, என்னை கொன்றுவிட்டால் உன் உயிர் தப்பித்துவிடும் என நினைத்து விட்டாயா? உனது மரண நாள் குறிக்கப்பட்டு விட்டது சூரபத்மா என்று எச்சரித்த வீரபாகு தன் தேசத்தை நோக்கி புறப்பட்டார். பயத்தில் சூரபத்மன் யார் அந்த முருகன் என்று பார்க்க எண்ணி வீரபாகுவை பின்தொடர்ந்து வந்தான். யாழ்ப்பாணத்தில் தொண்டைமனாற்றின் கரைப்பகுதியை அடைந்த வீரபாகு வானத்தில் சூரியனை பார்த்து அது சந்திகாலம் என்பதை அறிந்து கொள்கிறார். உடனே முருகப்பெருமானுக்கு சந்திகால பூஜை செய்வதற்காக அந்த தொண்டைமனாற்று கல்லோடை பகுதியில் வேல் ஒன்றை நாட்டி முருகப்பெருமானுக்கு சந்திகால பூஜை செய்தார் வீரபாகு. அப்போது அங்கே காட்சி கொடுத்த முருகப்பெருமான், வீரபாகு, நீ திருச்செந்தூர் செல்வாயாக, நான் சூரபத்மனின் பிடியில் தவிக்கும் மக்களை பாதுகாத்துக் கொள்கிறேன் என்று அருகில் இருந்த பூவரச மரத்தின் மூட்டிலே நிலை பெற்றார் முருகப்பெருமான். இவற்றையெல்லாம் மறைந்திருந்து கண்ட சூரபத்மன் பயத்தில் அரசவைக்கு ஓடினான். தனது பெரும் படைகளை திரட்டிக் கொண்டு முருகனோடு போர் புரிய தயாரானான். 6 நாட்களாக இடைவிடாது நடைபெற்ற இந்த பெரும் போரின் இறுதியில் திருச்செந்தூரில் வைத்து அசுரன் சூரபத்மனை முருகப்பெருமான் தனது வேலால் வதம் செய்து அசுரனை மயிலாகவும் சேவலாகவும் மாற்றி தனது வாகனமாக வைத்துக் கொண்டார். அப்படி சூரபத்மனின் அழிவுக்கு பிறகு தொண்டைமனாற்றின் பகுதியில் பூவரச மரத்தின் மூட்டில் நிலை கொண்ட முருகனுக்கு கோவில் ஒன்றை கட்டி மக்கள் அனைவரும் வழிபட்டு வந்தார்கள். முருகன் கேட்டவர்களுக்கு கேட்டதை கொடுத்ததால் அந்த கோவிலுக்கு செல்வ சன்னதியான் என்று பெயர் பெற்றது. எந்நிதியும் தருவான் சந்நிதியான் என்று அன்போடும் அழைக்கப்பட்டது. இப்படியே நகர்ந்து கொண்டிருந்த தருணத்தில் 16ஆம் நூற்றாண்டில் போர்த்துகீசியரின் படையெடுப்பு இலங்கை மீது நடக்கவே சைவ மதத்தினை அழிக்க திட்டம் தீட்டினார்கள்.
முருகப்பெருமானுடைய செல்வ சந்நிதியான் கோவில் உடைக்கப்பட்டது. மேலும் அவர்களின் மத கொள்கைகளை அங்கே மக்களுக்கு புகுத்தி கொண்டிருந்தார்கள். வருடங்கள் பல கழியவே இலங்கை மாகாணத்தில் ஹாலந்து நாட்டின் படையெடுப்பும் வந்து சேர்ந்தது. அவர்களுமே நமது சைவ வழிபாட்டினை அழிக்க வேண்டிய திட்டம் தீட்டினார்கள். எஞ்சியிருந்த செல்வ சந்நிதியான் கோவிலையும் தரைமட்டமாக்க நினைத்த போது பல தடங்கல்கள் அவர்களுக்கு ஏற்பட்டதால் கோவிலை உடைக்க பயம் கொண்டு திரும்பி சென்றதை ஹாலந்து நாட்டின் வரலாற்று நூலில் அவர்களே கைப்பட எழுதியிருக்கிறார்கள். பல வருடங்களுக்கு பிறகு மீண்டும் சைவ வழிபாடு தலை தூக்கியது இலங்கையில். அங்கே வாழ்ந்த செட்டி சமுதாயத்தினர் முருகப்பெருமானின் செல்வ சந்நிதியான் கோவிலை மீண்டும் எடுத்து நடத்தினார்கள். ஆனால் அதுவும் நீண்ட நாட்கள் செல்லவில்லை. அவர்களுக்குள் நடந்த வேற்றுமையால் செல்வ சந்நிதியான் கோவில் மறுபடியும் மூடப்பட்டது. அப்போதுதான் முருகப்பெருமான் பல அற்புதங்களை அங்கே நிகழ்த்தினார். யாழ்ப்பாணத்தில் மருதர் கதிர்காமர் என்பவர் முருகன் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தார். அவர் கடலில் மீன்பிடி தொழில் செய்து வந்தார். ஒரு நாள் கடலில் மீன்பிடிக்க செல்லும் வழியில் ஒரு ஆடு மேய்க்கும் சிறுவனாக அங்கே காட்சி தந்த முருகப்பெருமான், அடே கதிர்காமா என்று அழைத்தார். திரும்பி பார்த்த கதிர்காமனுக்கு மிகுந்த கோபம். ஒரு ஆடு மேய்க்கும் பயலுக்கு எவ்வளவு திமிரு, என்னையே பேர் சொல்லி கூப்பிடுறானே அப்படின்னு நினைச்ச மருதர், டே சின்ன பையா, உங்க வீட்டில் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க சொல்லி கொடுக்கலையா? உன்னோட வயசுக்கு என்ன பேர் சொல்லி கூப்பிடலாமா நீ என்று கேட்டார். உடனே அந்த ஆடு மேய்க்கும் சிறுவன், உனக்கு என்னடா மரியாதை? என்னை தினந்தோறும் வணங்குற, என்னையே நினைச்சிட்டு இருக்க. ஆனா அந்த செல்வ சந்நிதி கோவிலில் நான் எவ்வளவு நாளாக பட்டினியாக இருக்கேன் தெரியுமா? நீயாவது எனக்கு பூஜை தரக்கூடாதா அப்படின்னு அந்த சிறுவன் கேட்டதும் திடுக்கிட்டு போன கதிர்காமனுக்கு வந்தது யாருங்கிறது புரிஞ்சு போகுது. மனம் நெகிழ்ந்து, அப்பனே முருகா, நானே ஒரு படிப்பறிவில்லாத பையன், எனக்கு பூஜையை பற்றி என்னப்பா தெரியும்? அது மட்டும் இல்லாமல் நானே ஒரு மீன் பிடிக்கிறவன், எனக்கு மந்திரத்தை பற்றி என்ன தெரியும்? நான் எப்படி உனக்கு கதிர்காமா, எனக்கு நீ மந்திரங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம். வாயை கட்டிக்கொண்டு பூஜை செய்தால் போதும், நான் அதை மனமாற ஏற்றுக்கொள்வேன். ஆனா குமரனே, எனக்கு எப்படி பூஜை தருவதுன்னு தெரியாதே என்று கூறிய கதிர்காமரிடம், நீ கண்களை மூடு என்று முருகர் கூறவே கதிர்காமரும் கண்களை மூட இமைப்பொழுதில் கதிர்காமம் அழைத்து சென்று அங்கே நடைபெறும் பூஜைகளை காட்டி இவ்வாறுதான் பூஜை செய்ய வேண்டும் என்று காண்பித்தார். பிறகு மருதர் கதிர்காமருக்கு ஒரு வெள்ளி வேலொன்றை வழங்கி செல்வ சந்நிதியான் கோவில் அருகாமையில் விட்டு மறைந்தார். பெற்றுக்கொண்ட அந்த வேலோடு மருதர் கதிர்காமர் செல்வ சந்நிதியான் கோவிலுக்குள் நுழைந்தார். அதை கண்ட அந்த செட்டி சமுதாயத்தினர், அடே, மீன் பிடிக்கிற உனக்கு முருகன் கோவிலுக்குள்ள பூஜை செய்யணுமா? ஓடிவிடு என்று துரத்தி விடுகிறார்கள் கோபத்தில். என்ன செய்வதென்று புரியாமல் தவித்த கதிர்காமருக்கு கண்களில் கண்ணீரே வந்துவிட்டது. அப்போது அருகில் இருந்த அரச மரத்தடியில் ஒரு அசரீதியான சத்தம் ஒன்று கேட்டது. கதிர்காமா, அந்த வேலை இந்த மரத்தடியில் பிரதிஷ்டை செய்து வை. 2 வருடத்திற்குள் அந்த கோவில் பொறுப்பு உன்னிடமே வரும், நீ வருந்தாதே என்று சொல்லி அந்த சத்தம் ஓய்ந்தது. அதை கேட்ட கதிர்காமரும் அந்த வேலை அரச மரத்தடியில் பிரதிஷ்டை செய்து வைத்து தவறாது வாய்கட்டி பூஜைகள் செய்து வந்தார். முருகன் சொன்னது போலவே செல்வ சந்நிதியான் கோவிலில் இருந்த செட்டி சமுதாயத்தினர் ஒவ்வொரு நபராக ஆங்காங்கே சென்று விட்டார்கள். அங்கே இருந்த ஒரு ஊனமுற்ற செட்டியார் மருதர் கதிர்காமரை அழைத்து அந்த கோவிலுடைய திறப்பு மற்றும் உடைமைகளை அவரிடமே ஒப்படைத்துவிட்டு அவரும் சென்று விட்டார். பிறகு கோவிலுக்குள் நுழைந்த கதிர்காமர் முருகனுடைய அந்த செல்வ சந்நிதியான் கோவிலை சீரமைத்து தினந்தோறும் வாய்க்கட்டி பூஜை செய்து வந்தார். இப்படியே பூஜை செய்து வந்த கதிர்காமர் இறைவனுக்கு நெய்வேத்தியம் வைக்காமலே வழிபட்டு வந்தார்.
அன்றொரு நாள் காலை பூஜை முடித்து கோவிலுக்குள் தூங்கிக் கொண்டிருந்த கதிர்காமரை ஒரு வயதான பெரியவர் வந்து கதிர்காமரை எழுப்புகிறார். எழும்பிய கதிர்காமரிடம், ரொம்ப பசியா இருக்கு, கொஞ்சம் சாப்பாடு இருந்தா கொடுங்களேன். அப்படி அந்த பெரியவர் கேட்டார். ஐயோ, சாப்பாடு எதுவும் இல்லையே என்றார் கதிர்காமர். கோவிலில் நெய்வேத்தியம் கூடவா இல்லை கேட்டார் பெரியவர். நெய்வேத்தியமா? அப்படின்னா என்ன என்று ஆச்சரியமாக கேட்டார் கதிர்காமர். சிரித்து கொண்ட பெரியவர், சரியா போச்சு போ. சரி, உங்ககிட்ட சமைச்சு சாப்பிட்றதுக்கு என்ன பொருள் இருக்கு என்று கேட்ட பெரியவரிடம் என்ன சொல்வதென்று புரியவில்லை கதிர்காமருக்கு. ஐயா, நான் என் வீட்டில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரேன் என்று வீட்டுக்கு ஓடினார் கதிர்காமர். வீட்டில் சென்று பச்சரிசியையும் பயிரையும் எடுத்து வந்தார். ஐயா, எங்க வீட்டில் இதுதான் இருந்துச்சு என்று பெரியவரிடம் நீட்டினார். ஆகா, இது போதுமே, சமைத்து கொடு என்றார். கதிர்காமர் வேகமாக பச்சரிசியை சமைத்து பயிரையும் கறி வைத்து ஒரு அரச இலையில் பரிமாறினார் அந்த பெரியவருக்கு. பெரியவர் சிரித்து கொண்டே, என்னப்பா இது, ஒரு இலையில் அமுதம் கொண்டு வந்திருக்கியே, வெளியில் பசியாக என்னோடு வந்த 63 பேர்கள் இருக்கிறார்கள், மேலும் உன்னையும் என்னையும் சேர்த்தால் மொத்தமாக 65, ஆகவே நீ 65 இலைகளில் அமுதம் படைத்து வை என்றார் அந்த பெரியவர். கதிர்காமரும் 65 இலைகள் போட்டு அமுதம் வைத்தார். திடீரென்று அமுதம் படைக்க சொன்ன பெரியவரை காணவில்லை. கோவில் முழுதும் தேடி பார்த்தும் எங்கேயும் அந்த பெரியவர் தென்படவில்லை. அப்போதுதான் கதிர்காமருக்கு புரிந்தது, இது முருகனுடைய திருவிளையாடல் என்று. அன்று முதல் இன்று வரை செல்வ சந்நிதியான் கோவிலில் 65 அரச இலைகளில் உணவு படைக்கும் வழக்கம் ஏற்பட்டது. கோவிலில் முருகனை வழிபட பக்தர்கள் கூட்டம் அலைமோதவே அவர்களுக்கு திருநீறு எவ்வாறு கொடுக்க வேண்டும் என்பதறியாது விழித்து கொண்டிருந்த கதிர்காமருக்கு, கதிர்காமா, நீ திருநீட்டு தட்டினை வைத்துக்கொள், பக்தர்களுக்கு நான் திருநீறு இட்டுக் கொள்கிறேன் என்றார் முருகர். முருகனை பணிந்து எழும் தருணம், பக்தர்களின் தலையில் இட்டிருக்கும் திருநீறு முருகனே இட்டது என்று மக்கள் இன்றும் பரவசம் கொள்கிறார்கள் அந்த கோவிலில். இன்னும் அந்த செல்வ சந்நிதியான் கோவிலில் முருகப்பெருமானின் திருவிளையாடல் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நான் இந்த கோவிலோட வரலாற்றுகளை தேடும்போது எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்தது அந்த கோவிலின் அன்னதான முறைதான். நம்ம ஊர் கோவில்களில் மதியம் மட்டும் ஒருவேளை உணவு வழங்குவார்கள். ஆனால் இந்த கோவிலில் காலை, மாலை, இரவு என 3 நேரமும் அன்னதானம் நடைபெறுகிறது. கூடவே காலை மாலை தேநீரும் கொடுக்கப்படுகிறது. பெற்றோர்களால் கைவிடப்பட்டு ஆதரவில்லாமல் இருப்பவர்களுக்கு இந்த முருகப்பெருமானின் சன்னதியே கதி. மேலும் பிராமணர்களின் சமஸ்கிருத மந்திரங்கள் இல்லாமல், பணக்காரன் ஏழை என்ற பாகுபாடில்லாமல், தரிசனத்தை விஐபி என்று கூறு போட்டு வியாபாரம் செய்யாமல் இன்றும் பழமை மாறாமல் இருக்கிறது. அதைத்தான் முருகப்பெருமானுமே விரும்புகிறார். என் அப்பன் முருகனின் அருள் நிலைத்து நிற்கட்டும். நன்றி மக்களே, மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை குட் பை.